கொடுக்கப்பட்ட தலைப்பின் ஆதார வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இன்றும் ஆண்டவரே, சாத்தானின் கிரிகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நீர் வந்த நோக்கத்தின் பிரதான நோக்கமும் இது ஆண்டவரே. எங்கள் மேல் பிசாசின் ஆளுகை இல்லாதபடிக்கு, இல்பொருளாக்கும்படிக்கு, அவனுடைய எல்லா செயலிழக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்பா ஆண்டவரே, உங்கள் நாமத்தினாலே நாங்கள் வந்து இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். நீர் மறைவான மன்னாவை எங்களுக்கு கொடுத்து எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆமென். அப்போ பிசாசினுடைய கிரியைகள் இல்பொருளானது, எல்லாம் நாசமாக்கின்னு சொல்லுவாங்க, துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த அமெரிக்கா, ஈரான் அப்படி சொல்லலாம். அவங்களுடைய ஈரானுடைய அந்த தளவாடங்கள், அந்த கிடங்குகளை துவம்சம் பண்ணிட்டாங்க, நாசமாக்கி இல்பொருளாக்கி சீரோ ஆக்கிட்டாங்க. எங்கே அந்த ஈரான் பதுக்கி வைத்திருந்தார்களோ அந்த வெடிகுண்டுகளை, அந்த ட்ரோன்களை கரெக்டாக தாக்கி அழித்து சீரோவாக்கிட்டாங்க. பாருங்க, செயலிழந்து போக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அது எங்கே நடந்தது? சிலுவையிலே. ஆமென். சிலுவைங்கிறது நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சிலுவையிலே சாத்தானை கர்த்தர், ஆமென், செயலிழக்க செய்தார். வாசிக்க கேட்போம். ஆண்டவர் செயலிழக்க செய்த அந்த வசனத்தை ரொம்ப அழகாக கொலோசை சபைக்கு பரிசுத்த பவுலடியார் எழுதி வைத்திருக்கிற வாசிக்கலாம். கொலோசையர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவை ஆணிகள் கடாவப்பட்ட போது கைகளில் கால்களில் சாத்தானுக்கு இருந்த எல்லா துரைத்தனங்களின் அதிகாரங்களை கர்த்தர் உரிந்து கொண்டார். ஆமென். அவைகளின் மேல் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். பிசாசு நினச்சிருப்பான் இவரை அற நிர்வாணமாக்கிட்டான்னு சொல்லி. ஆனால் அங்கே தான் அவனுக்கு புரிந்து கொண்டது, இவர் அரை நிர்வாணம் அல்ல, சோத்திரம், என்னுடைய எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு பிசாசை தான் நிர்வாணமாக்கி விட்டார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ கிளியராக போட்டிருக்கு பார். சிலுவை என்பது நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நமது வியாதிகளுக்காக மட்டுமல்ல, நமது சாபங்கள் அங்கே ஆண்டவர் கர்த்தர் பரிகரித்தார். ஆமென். விசேஷமாக பிசாசினுடைய எல்லா அவனுடைய துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறது பாருங்க. ஆமென். ஓ, சிலுவையினாலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுலுடைய கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா சபை பிசாசனுடைய தந்திரத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அவன் நேரம் வரல பாருங்க. ஏவாள்கிட்ட எப்படி வந்தான்? சர்ப்பமாக, வலு சர்ப்பம், பாம்பாக வந்து தான் பேசினான். டைரெக்டாக வந்தால் கண்டுபிடிச்சிடுறோமே பிசாசு பேசுகிறான்னு சொல்லி. அப்பால் இப்போ சாத்தான்னு விரட்டிடுறோம். ஆனால் அவன் வருவது எப்படி வர்றான்? பாம்பை போல வர்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். திருச்சபை விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் பிசாசின் தந்திரங்களை நாம் தெரிந்திருப்பது அவசியம். ஆமென். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தந்திரசாலி. அவன் செய்கிறது
ரொம்ப டாக்டிஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் உத்து கவனித்தா தான் தெரியும். கவனிக்காமனா மாட்டிக்குவோம், அவனுடைய கண்ணியில் அகப்பட்டுருவோம். இன்றைக்கி நிறைய பேர் அவனுடைய கண்ணியில் அகப்பட்டுறது காரணம் என்ன? இந்த டாக்டிஸ் தெரியல. அவனுடைய தந்திரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:11. பிசாசின் தந்திரத்தோடு நம்ம எப்படி போராடணும் சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. போதும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி இருக்கணுமே. அல்லேலூயா. அப்ப நம்ம வளர்ந்திருக்கணும். ஆமென், சோத்திரம். நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தாதான், நல்ல மெச்சூர்டாக இருந்தாதான், நல்ல ஒரு முதிர்ச்சியாக இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சின்ன பிள்ளைகளை எல்லாரும் ஈஸியாக ஏமாத்திடுறாங்க பாருங்க. ஒரு சாக்லேட்டை காமிச்சு அல்லது ஏதாவது ஒன்று ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லி ஏமாத்திடுறாங்க. பிசாசுன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு என்னென்ன செய்வான்? இந்த காலை வேளையில் என்ன பாஸ்டர், காலையிலேயே பிசாசை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப டீப்பாகவும் அவசியம் இல்லை, மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சிருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யோவான் 13:2 சொல்லுகிறது, பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பிசாசு என்ன செய்வான்? இருதயத்தை தூண்டுகிறவன். அல்லேலூயா. நம்ம அமைதியாக இருப்போம், சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான் அப்படிம்பாங்க. நல்லா தானே இருந்தேன், ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போ இருதயத்தை தூண்டி விட்டு நம்மளை பாவம் செஞ்சு ஆண்டவர் விட்டு விளைக்கிடுவான். அவன் எதுவுமே செய்ய மாட்டாங்க. கடைசியில் மாட்டிக்கிறது யார் தான்? இந்த சரீரம்தான் மாட்டிக்கும். பாவம் செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா பாவத்தினால பெரிய தண்டனை, பாவத்தினால பொருளாதாரம் எவ்வளோ சீரழிக்கிறது. இன்னைக்கு குடிக்கிறவங்கள பாருங்கள், வாழ்க்கையில் சொல்லுவாங்க நல்லா இருந்தவன், ஐயோ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், குடிச்சே கெட்டு போயிட்டாம்பாங்க. இருக்கிற காசெல்லாம் குடிச்சு அழிச்சிட்டாம்பாங்க. அல்லது சில பாவத்தில் போய் கேமில் போய் மாட்டிக்குவாங்க. ஆன்லைன் கேமில் போய் மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியமெல்லாம் அந்த ஆன்லைன் கேம்லேயே போய் கடைசியில் எத்தனை போலீஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ அவனுடைய தந்திரங்களை சபையார் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் பாவம் செய்ய மாட்டான், நம்மளை பாவம் செய்ய வச்சு ஆண்டவர் விட்டு பிரிச்சிருவான். ஆக இருதயத்தை தூண்டுகிறவன். இன்னொன்று 2 கொரிந்தியர் 4:4 வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனதை குருடாக்கினான். பிசாசானவன் நம்முடைய மனதை குருடாக்கிடுவான். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும்பாங்க. அப்போ யார் வந்திருக்கான்னு அர்த்தம்? பிசாசு கண்ணை கட்டிட்டான். ஆகவே தான் சொல்கிறார், சாத்தானுடைய தந்திரம் தெரிந்திருந்து அந்த குருடாக்கின அனுபவத்தை விளக்கும்படி பரிசுத்த பவுலடிகளார் சொல்கிறார், அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். கண்ணே மங்களாக்கிடுவான். ஃபுல் குருடும் கிடையாது, பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல், தெளிவான பார்வை கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், பாவம் செய்கிறவங்கள பாருங்கள், இப்படி ஃபுல் பிரைட்டாக போட்டு பாவம் செய்வானா? அவன் பாவம் செய்கிறதெல்லாம் டிம்மான லைட்டில் தான் இருக்கும், மங்களான லைட்டு. ஏன்னா எல்லாம் தெரியக்கூடாது, பாவம் செய்கிறதே தெரியக்கூடாது அவனுக்கு. இப்போ பிசாசானவன் முழுவதும் அவன் இருளாயிருக்கிறான், அவன் மனதை குருடாக்குகிறவன். அல்லேலூயா. ஆக பவுலடிகளார் சொல்லும்போது பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படிக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போது திருச்சபை விசுவாச மக்களுக்கு என்ன வேணும்? நல்ல பிரைட்டான பார்வை இருக்கணும். மங்களான பார்வையும் குருடு தாங்க, ஃபுல்லாக குருடுன்னு சொல்ல முடியாது. மங்களான பார்வை, அறகுறையாக தடுமாறு நடக்கிறது, சில வாழ்க்கையே இருட்டு தடவி திரிக்கிறது, எந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஃபுல் பிரைட் போட்டால் தானே இங்கே எல்லாம் எங்கே சேர் இருக்குது, எங்கே மைக் இருக்குது, எங்கே டிவி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். நல்ல பிரைட்டாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை எளிதாய் நாம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆக மனதை குருடாக்குகிறவன் பிசாசு, அவன் இருதயத்தை தூண்டி விடுகிறவன். மட்டுமல்லாமல் மனுஷ கொலை பாதகன், அவன் மனுஷனை கொல்றது தான், அவனிடத்தில் சத்தியமே இல்லை. யோவான் 8:44 வாசிக்கலாம்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அல்லேலூயா. அவன் சத்தியம் அவனிடத்தில் இல்லைங்க. சத்தியத்தில் நிலைநிற்க மாட்டாங்க. கடைசி வரை இருக்க மாட்டாங்க. இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிசாசினிடத்தில் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. மனுஷனை கொலை செய்கிறவன். தொடர்ந்து வாசிங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாத்தீங்களா? பொய்யன், பொய்க்கு பிதா. அப்ப பொய் பேசுகிறவர்கள் யாருடைய பிள்ளைகள்? சைத்தானுடைய பிள்ளைகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாயிலிருந்து வருகிறது உண்மையாக தான் இருக்கணும். பொய் பேசக்கூடாது. பாஸ்டர், எங்கள் பிஸ்னஸ்லாம் இது முடியாது. என்ன பிஸ்னஸ் ஆகட்டும், என்னவாகட்டும், பொய் பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் உண்மையை விரும்புகிறார். அல்லேலூயா. மோசே என் தாசன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. உண்மையுள்ளவனுடைய கை மென்மேலும் பலத்து போகும் என்று வேதம் சொல்லு. உண்மையா இருங்க. சின்ன பிசினஸ்னாலும் பரவாயில்ல, அதை படிப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அல்லது ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கலாம், பயப்படாதீங்க. சோதரம். ரூத்து ஆண்டவரை பற்றி கொள்வதில் உண்மையாக இருந்தால், ரூத்து 2ஆம் அதிகாரத்தில் தற்செயலாய் கர்த்தர் அவளை போவாசினுடைய விளைநிலத்துக்கு கர்த்தர் அழைத்து சென்றார். அல்லேலூயா. உண்மையாக இருந்தால் உங்களுக்கு வேண்டிய ப்ராஜெக்ட் கர்த்தரையே கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமான கஸ்டமர் உங்களை தேடி வந்து உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் பெருக செய்வார். ஆமென். இந்த கடைசி நாள் சிலுவை தியான கூட்டத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கொஞ்சம் இன்கம்னாலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. பொய் பேசி சம்பாதிக்காதீங்க, அதை விரும்பாதீங்க. பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. அப்போ பொய் பேசுகிற அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுறாங்க. அதான் சொன்னேன், இருதயத்தை தூண்டி விட்டுருவான். இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி சொல்லு. கடைசியில் நம்ம மாட்டிக்குவோம். எதுக்கு? சோத்திரம். உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை அவ்வளோதான். தேட்ஸ் ஆல். அதுக்கு மேலே என்ன வந்தால் என்ன? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, பிசாசை குறித்து இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். இதுவரை நம்ம தியானித்தோம். இருதயத்தை தூண்டுகிறவன், மனதை குருடாக்குகிறவன். ஸ்தோத்திரம். மனுஷ கொலைபாதகவன், பொய்யன், பொய்க்கு பிதா. வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:13-15. இதை வாசிக்கிறப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு எல்லாம் பொருந்துங்க. அப்படியே இருக்கும். அப்படியே நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். யாரு? பிசாசு எங்க இருந்தவன்? ஏதேனில் இருந்தவன். அதுக்கு முந்தின வசனத்தில் கடைசியில் வாசிக்கலாம். நடுப்பயத்தில் வாசிங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அவனுக்கு எல்லா அதிகாரம் இருக்குங்க. முத்திரை மோதிரம்னா அவனுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. அதான் எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கர்த்தர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ முத்திரை மோதிரம். தொடர்ந்து வாசிங்க. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பிசாசு நீங்க அழகு இல்லாதவன் நினைச்சிடாதீங்க. அவ்வளோ அழகா இருக்கிறவன். அவன் விடிவெள்ளி நட்சத்திரம். சோத்திரம். அடிக்கடி அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிறான். அவனு ஆண்டவர் மகிமையாய ஒரு தூதனா படைச்சார். தூதன் ஏஞ்சல் ரொம்ப அழகானவங்க. ஞானத்தால் நிறைந்தவன், ரொம்ப ஞானம் நிறைந்தவன். அதனால தான் இன்னைக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி, தத்துவங்கள், தத்துவ மேதைகள். நல்ல ஞானவான், முட்டாளெல்லாம் கிடையாது. நல்ல ஞானவான், அழகுள்ளவன். வாசிங்க. அவன் ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை,
கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. என்னவா? விக்கிரகங்களுக்கு பார்த்திருக்கிறீங்களா? போற்றி இருக்கிற இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படியே இருக்கு பாருங்க. சாத்தான் அதை ரொம்ப விரும்புவான். அதனாலதான் விசுவாச மக்கள் நீங்களும் நானும் பெரிய அலங்காரம் நகை நட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். விக்கிரகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை முழுவதும் கவர் பண்ணிக்கிற என்ன தான் பார்த்தீங்கன்னா விதவிதமான நெக்லஸ் போட்டிருக்குல்ல. பிசாசு குறித்து துல்லியமாக எழுதியிருக்கு. அது ரொம்ப அவன் அலங்கார விரும்பி ரத்தினங்கள் என்ன, மாணிக்கம் என்ன, எஸ்பி என்ன, இந்திரநீலம் என்ன, கோமேதகம் என்ன, எல்லாம் அவனை சூழ்ந்து என்ன செய்யணுக்குமா, அவனை மூடிக்கொண்டிருக்கணும். இன்னைக்கு விக்கிரகம் எந்த விக்கிரமாவது ஒரே ஒரு செயின் போட்டுறது பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு என்ன பொன்னாடை என்ன, பொன் சருகை என்ன, எல்லாம் ஜகஜோதியாக இருக்கிறதுக்குன்னா அவனுடைய கேரக்டர் அது. அவனை எப்பவும் எல்லாம் மூடி இருக்கணும். அடுத்து வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும், மேல வாத்தியம் என்ன, உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. எல்லாம் சின்ன ஒரு விக்கிரமா தான் இருக்கும். போட்டு செண்டையை அடிச்சு அவனை ஆராதிக்கிறது பார்த்து 2 பேர் தான் இருப்பான். ஆனால் அதை ரொம்ப விரும்புவான். சாத்தானுடைய கேரக்டர் என்னன்னா அந்த மேல தாளங்கள் வாசிக்கணும், அந்த நாகசுரம் இதெல்லாம் அவனுக்கு வாசிக்கிட்டே இருக்கணும், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். எப்படி பொருந்தது பாருங்க விக்கிரகங்களுக்கு. சர்ச்சிலலாம் பிபி ஊதலாமா அப்படின்னா தேவையில்லை, சிம்பிளான ஒரு இசை போதும். அல்லேலூயா. ஏன் பெரிய நம்ம வாசிக்கிறது இல்லைன்னா அவன் இசைக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவன் பாருங்க, அதான் மேல வாத்தியம் ஒரே கொட்டுன்னு கொட்டு எல்லா இடத்துலையும் பாருங்க. இப்போ பயங்கர மேல வாத்தியம். அவன் அபிஷேகம். தொடர்ந்து வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. இப்போ எங்க திரும்பினாலும் என்னதுதான், குடமுழுக்கு அபிஷேகம். அவனை பாலால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சைட்டனிக் ஸ்பிரிட். அவனை அலங்காரங்களினால அப்படி இருக்கணும். மேலே வாத்தியங்கள் அவனுக்கு இருக்கணும். அவனுக்கு அபிஷேக குடமுழுக்கு நடத்திக்கிட்டே. எங்கே திரும்பினாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் இதை அதிகமாய் விரும்புகிறவன். அல்லேலூயா. அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன பாடம்? நம்ம இது புகழ் விரும்பலாமா? புகழ் விரும்பவே கூடாது. அலங்காரம் பயங்கரமாக இருக்கலாமா? அதுக்காக ரொம்ப அசிங்கமாக இருக்கணும்னு சொல்ல, தேவையானது போதும். சிம்பிளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அதுக்காக குளிக்காமல் கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்தை நல்ல நீட்டாக வச்சுக்கணும். பெரிய அலங்காரங்களை நம்ம விரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ரொம்ப அதில் சிம்பிளாக இருந்தால் போதும். பெரிய அலங்காரம் நமக்கு வேண்டியதில்லை. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதுவும் ஸ்திரீகளுக்கு சொல்கிற அலங்காரம் இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணம்தான். ஆமேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அலங்காரம். அல்லேலூயா. நற்குணம் ஆவியின் கனி தான். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 டேஸ்ட் கனிகள்னு சொல்லப்படல. சந்தோஷம், அந்த விசுவாசம், அன்பு, சாந்தம், இச்சை, அடக்கம், இவைகள் தான் நமக்கு அலங்காரமே ஒழிய ஸ்தோத்திரம் புறம்பான அலங்காரம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நீட்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். விதவிதமான அலங்காரங்கள் தேவ ஜனங்களுக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் சைட்டனிக் ஸ்பிரிட். அங்கே பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். பாத்தீங்களா? அவனை சுத்தி நிறைய நேரத்தில் யாகம் நடத்துறது. அக்கினி ரொம்ப விரும்புவான். அப்படி அந்த யாகம் நடத்துறது, அந்த அபிஷேகம் பண்ணுறது, அதை சுற்றி அலங்கரிப்பது, மேலதாள வாத்தியங்கள், சுர மண்டலங்கள். ஆமேன். இசை மேதை அவன். ஆகவே தான் இன்னைக்கும் அநேக சினிமா பாடல் பாருங்க, ஒரு பாடலாம் கோடி கணக்கில் போட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க. இவ்வளோ கோடி கணக்கு போட்டு நம்ம அந்த பாடலை கேட்க வச்சு அதில் அப்படியே மிதங்க வச்சிருவான். வாலிபர்களை அதற்கு அடிமையாக்கி விடுவான் பிசாசு. அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். நம்ம தெரிந்திருக்கணும். 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்க கேட்போம்.
சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தெரிந்திருக்கணுங்க, சபை தெரிந்திருக்க வேண்டும். புறம்பான அலங்காரங்கள் ரொம்ப நம்ம விரும்பாமல், இசைக்கு அடிமையாகாதபடி, ஸ்தோத்திரம், ஆடம்பரங்களுக்கும் தேவையானது வேணும். தகுதிக்கேற்ற வஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அந்த சம்பாத்தியத்துக்கேற்ற அந்த வஸ்திரம் நமக்கு விருகணும். தகுதிக்கேற்ற அந்த வஸ்திரம் புறமான அலங்கரிப்பு அல்ல, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நீரை பின்னே பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பாத்தீங்களா, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். தீனால் இதை மீறினால் அவள் பயங்கரமா அலங்காரம் பண்ணி, தேசத்தின் பெண்களை நான் பார்க்க போறேன்னு சொல்லி இறங்கி போனா பாருங்க, சீரழிக்கப்பட்டாள். அப்போ இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமே நமக்கு நல்லது. அல்லேலூயா. அடுத்து, பிசாசானவன் எப்படிப்பட்டவன்? யோவான் 10:10 வாசிக்க கேட்போம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. நமது ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய. பரிபூர்ணம் என்ன? நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். யுகாயுகமாய் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவது. அல்லேலூயா. அப்படியே ஆப்போசிட் யாரு? பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், டெஸ்ட்ராயர், நாசம் பண்ணிடுவான். ஒருத்தனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் புகுந்த போதும் அவ்வளோதான். குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி நாசம் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுவது பிசாசினுடைய எண்ணம். ஆமென். திருடன் எதை திருட வருவான்? மண்சட்டி ஓட்ட உடசல திருட வருவானா? விலையேற பெற்றதை திருட வருவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதை திருட வருவான் அப்படின்னா, ரொம்ப அழகாக ஆண்டவர் சொன்ன ஒரு பேரபிள், அந்த வசனத்தை கேட்கலாம். நம்ம வாழ்க்கையில் பிசாசு என்ட்ராகிறப்ப எப்படி ஈஸியாக அவனை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஆழமான கருத்தான ஒரு தேவ செய்தி. நீங்கள் கவனமாக இதை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 13:19 வாசிக்கலாம். பிசாசு உள்ளே வரும்போது எதை திருடுவான்? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. உங்க வீட்டில் நகை நட்டு வாங்கினா எதில் வைப்பீங்க? டேபிளில் தூக்கி போட்டுருவீங்களா? பீரோவில் அந்த நகை பாக்ஸில் அப்படி வச்சு உள்ள அறையில், அல்லது இப்போ நிறைய சீக்ரெட் பாக்ஸ்லாம் வந்துடுச்சு, டேபிளில் இன்டீரியரில் அழகழகாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ உள்ளே மறைச்சி வைப்பேன், யாருக்குமே தெரியாது. இப்போ என் வெளிப்பிரகாரமான சரீரம் தெரியும், இருதயம் தெரியுதா? இருதயம் தெரியல. இருதயத்துக்குள்ளே தான் எது உள்ளே போய் விழுது? இந்த கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம்தான் விலையேற பெற்றது. ஆமென். விலையேற பெற்ற பொக்கிஷங்க நம்ம இருதயத்தில் கர்த்தர் விதைக்கிறார், அந்த பாக்ஸுக்குள்ளே விதைக்கிறார். பொல்லாங்கன் வரும்போது இந்த இருதயத்தில் இருக்கிற வசனத்தை பொறுக்கி கொண்டு போகிறான். அல்லேலூயா. வேற எதையும் எடுக்க மாட்டாங்க, நம்முடையதை எதுவுமே எடுக்க மாட்டான். பிசாசுக்கு தெரியும் இந்த வசனம் இவனுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது, இந்த விதை இருந்தால் இவன் ஆமென் கிருபையின் ஐஸ்வர்யம் என்ற ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கில் பெருகிடுவான்னு சொல்லி ஆமென் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை பறித்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. எப்பொழுது? அங்கே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, உணராது இருக்கும்போது. ஆமென். அப்போ வசனத்தை நம்ம எவ்வளோ கேட்குறோம், இந்த சத்தியத்தை. இந்த திருச்சபையில் பலிபீடத்திலிருந்து எத்தனை வசனங்கள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு செர்மன்லையும் நம்ம இருதயம் உணர்வடைய வேண்டும். அல்லேலூயா.
அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த இருதயம் உணர்வடையலைன்னு வச்சுக்கோங்க, அந்த இருதயம் கடின இருதயமாய் மாறிவிடுது. வசனத்தெல்லாம் கேட்பாங்க, கேட்கறதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ஆனால் கேட்ட உடனே என்ன செய்யணும்? இருதயம் இளகி ஆண்டவரிடத்தில் ஆமென் தவறை ஒப்புக்கொண்டு தேவனிடத்தில் சரணாகதி அடையும் போது நாம் உணர்வுள்ள ஜனங்களாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் உணராது இருந்தோம் என்றால் சாத்தான் உள்ள வந்து கடின இருதயத்தில் இருக்கிற உணர்றதுன்னா என்ன? அதை உள் வாங்கி கொள்ளணும். சிலர் பார்த்தீங்க இருதய கதவை அடைச்சே வச்சிருப்பாங்க. நிலம் கட்டியாக இருந்துச்சுன்னா உள்ளே எப்படி விதை போகும்? விதை போகாது, வெளியே தான் இருக்கும், ஈஸியாக பொறுக்கிட்டு போயிடுவான். உள் வாங்குவது என்ன? இருதயத்தை உடைச்சி அப்படியே உள்ளே வாங்கிடணும். ஆனால் கடினமான இருதயத்தில் உள் வாங்காது, அது அப்படியே தான் வெளியவே தான் கிடக்கும் விதை. ஆனால் கேட்டிருப்பாங்க, விதைக்கப்பட்டிருக்கு, சும்மா மேலோட்டமாக இருக்குது, ஈஸியாக வந்து பொறுக்கிட்டு போயிடுவான். ஆக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது இருதயத்தில் நமது வார்த்தையை உள்வாங்கி காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உள்வாங்கிட்டோம் என்றால் நம்முடைய இந்த விலையேறப்பட்ட வசனத்தை பிசாசு பறித்து கொண்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. உள்வாங்குவது என்றால் என்ன? உணர்வடையணும். இந்த உணர்வடைய பிசாசு விட மாட்டான். யாருக்கோ பேசுகிறார், உனக்கு இல்லைப்பா, நீ விட்டுரு, நீ நல்லா தான் இருக்க, மனம் திரும்ப வேண்டாம், இப்படியே இருக்கலாம், இதே நிலைமையில் இருக்கலாம், போதும், அட்டண்டன்ஸ் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு உண்மையான சர்மன் எதை குறிக்கிறது என்றால் இருதயத்திலே குத்தப்பட்டு நாம் கேட்கணும், ஆண்டவரை பார்த்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இருதயம் குத்தப்படுகிற செர்மன் தான் உண்மையான செர்மன். அது எங்க நடந்திருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 2:37 வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே இருதயத்தை குத்துண்டு ஒரு ஹோல் உள்ள விழுந்து வசனம் உள்ள போயிருச்சு. குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. பேதுரு சொல்றாரு அடுத்த வார்த்தையில, நீங்கள் மனம் திரும்பணும். முதல்ல இருதயம் குத்தப்பட்டா நம்ம செய்ய வேண்டிய முதல் படி மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனதை திருப்பி கொண்டு, ஆமாம் ஆமாம் ஆண்டவரே, உண்மைதான், என்னிடத்துல குறைவுகள் இருக்குது, தயவா என்னை மன்னியும், இந்த சுபாவத்தை என்னை விட்டு எடுத்துருங்கப்பா, இருதய கடினம் வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்பும் போது நாம் மெய்யான கிறிஸ்தவர்களாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. 2வது, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெறணும். பாவம் செஞ்சிருக்கிற, பாவம் இருக்கு, மன்னிங்க சுவாமி என்று சொல்லி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த 2 ஸ்டெப் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஆக பிசாசு மனம் திரும்பினானா, பிசாசை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பிசாசு எப்படிப்பட்டவன்? அவன் நடுநடுங்குகிறவன், ஆண்டவரை உங்களை என்னை விட சூப்பராக விசுவாசிக்கிறவன், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறவன், அவருடைய பிரசனத்துக்கு நடுங்குகிறவன். பிசாசு பிடிச்சவங்களை உள்ளே கூட்டுவாங்க, உள்ளே வருவானா? வரவே மாட்டான். தேவ பிரசனத்துக்கு நடுங்குவான். எவ்வளோ நடுக்கம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஜெபிக்கிறானா? சூப்பராக ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டான், எங்களை இந்த பன்றி கூட்டத்திலே அனுப்பி. உங்களை என்னை விட சூப்பராக ஜெபிப்பான். ஜெபிக்கிறவன், விசுவாசிக்கிறவன், நடுங்குகிறவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயபக்தி, நல்ல ஞானம் இருக்குது அவனுக்கு. வேதம் தெரியுமா? சூப்பராக தெரியும். சங்கீதம் 91 ஆண்டவர்கிட்டே பேசுகிறான் பாரு. ஆக வேதம் தெரிந்தவர்களாலும் உண்மையான கிறிஸ்தவனை ஏற்றுக்கக்கூடாது. ஒன்று மாத்திரம் இல்லை பிசாசின் இடத்திலே, மனம் திரும்புதல். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பிட்டானா அவன் பிசாசே இல்லையே. மனம் திரும்புதல் இல்லை, ஆனால் மற்ற எல்லாம் இருக்குது. வசனம் தெரியும், விசுவாசிப்பான், நடுங்குவான், பயபக்தி, நல்ல ஆண்டவரை வேண்டிக் கொள்வான். கர்த்தரும் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அனுப்பிவிட்டார். பன்றி கூட்டத்தில் போய் அவன் கடலில் குதித்து செத்து போயிட்டான். அப்போ நல்ல ஜெபிக்கிறவன், விசுவாசிக்கிறவன், நடுங்குகிறவன், வேதம் அறிந்தவன் எல்லாம் இருக்கு. அவனிடத்தில் ஒன்றே ஒன்று மாத்திரம் இல்லை. என்ன இல்லை? ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன ஓமையில் சொல்றார், லூக்கா 15 வாசிக்க வேண்டாம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆனால் இன்னொரு குரூப் இருக்கு, மனம் திரும்பவே அவசியமில்லை என்கிற 99 நீதிமான்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
சமீபமாயிருக்கு. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும்போது சொன்ன வார்த்தை, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து எருசலேம் தொடங்கி சகல தேசத்திலும் பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறார். 2 பிரசங்கம் ஒரு சபையில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன பிரசங்கம்? மனம் திரும்புவது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. இந்த சுபாவத்தை எடுத்துருங்கப்பா, இந்த சுபாவம் எனக்கே பிடிக்கல, நிர்பந்தமான மனுஷனுங்கிறார் பரிசுத்த பவுல் அடிக்கிறார். அல்லேலூயா. நம்ம யோசித்து பார்த்தா சில கேரக்டர் நம்மளுக்கே பிடிக்காதுன்னு நல்லா தெரியும், ஆனால் அந்த கேரக்டர்லேயே இருப்போம். ஆனால் அந்த பிடிக்கலன்னு தெரியுது இருக்கு பாருங்க, அதுதான் உணர்வுள்ள ஜீவியம். அல்லேலூயா. அந்த உணர்வே இல்லைன்னா அப்போ தான் பிசாசு உள்ளே வந்துட்டு எல்லா நீங்கள் கேட்ட எல்லா வசனத்தின் செர்மனோட எல்லா வசனத்தையும் பொறுக்கிட்டு போயிடுவான். அப்படி போயிட்டான்னா நீங்கள் கடின இருதைன்னு அர்த்தம். அந்த வலிக்குது பாருங்க. இன்னைக்கு பலிபீடத்தில்னு சொன்னது என்னை குத்துது அப்படின்னா சோத்திரம், நாம் மனம் திரும்புகிறவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார்னு அர்த்தம். குத்தவே இல்லைங்க, வலியே இல்லை அப்படின்னா யோசித்து பாருங்க. வலி இருக்கணும், ஸ்தோத்திரம், குத்தப்படுதல் இருக்கணும், மனம் திரும்புதல் இருக்கணும், பாவ மன்னிப்பு இருக்கணும். அப்பொழுது பிசாசு நம்மை நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இயேசு சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறார் பாரு. பிசாசு உள்ள வர்றதுக்கே ஆண்டவர் வாய்ப்பே கொடுக்கல, இடம் கொடுக்கவே இல்லையே. அப்போ பிசாசுக்குரியது நம்ம இடத்துல இருக்குமானால் உள்ள வருவான், உட்கார்ந்து பேசுவான், அந்யோன்யம் ஐக்கியமாக இருப்பான். பிசாசுக்குரியது நம்ம இடத்துல இல்லை என்றால் எப்படிங்க வர முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, கை சுத்தம், வாய் சுத்தம், நடக்கை சுத்தம், இருதய சுத்தம், பிறப்பு சுத்தம், அப்படி வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம். ஆண்டவர் தைரியமா சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவு பரிசுத்தத்தை காத்துக்கொள்றார் பார். பிசாசு நம்மிடத்தில் வரக்கூடாதுன்னா வசனத்தை நாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ஆமேன் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பிசாசு 2 காரியத்தை செய்வான். அவன் வரும்போது எளிதாய் கண்டுபிடித்து கொள்ளலாம். இங்கு போதிக்கப்பட்ட வசனத்தை சந்தேகிக்க வைப்பான். அல்லேலூயா. ஆமென். ஏவாளிடத்தில் வந்தபோது ஆண்டவர் இப்படி சொன்னாரா சந்தேகிக்க வைக்கிறான். பார்த்தீங்களா? தேவனை சந்தேகிக்க வைப்பான், பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை சந்தேகிக்க வைப்பான். இந்த 2 காரியம் நடந்தால் கண்டுபிடிச்சிடணும். உங்கள் பக்கத்தில் யார் வந்திருக்கா? பிசாசு வந்திருக்கா. அல்லேலூயா. அப்போ அவன் வரும்போது அவனுடையது நம்மிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதற்கு தேவை உணர்வுள்ள இருதயம். ஆமென். குத்தப்பட்ட இருதயம், மனம் திரும்புகிற இருதயம், பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை உடைய இருதயம். அப்போ என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:8 8 காரியத்தை சொல்றார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே என்ன செய்யணும்? சிந்தித்து கொண்டு. 8 நற்பண்புகளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கணும். வேற எதையுமே சிந்திக்காதீங்க. பிசாசு நம்மிடத்தில் வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு நாம் எப்போதும் கர்த்தருடைய வசனத்தினால் ஈர்க்கப்பட்டிருப்போம். ஆமென். கவரப்பட்டிருப்போம். அந்த வசனத்தை இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணுவேன், திருச்சபைக்காக, விசுவாச மக்களுக்காக. ஆண்டவரே, எல்லா காவலோடும் விசுவாச மக்களுடைய இருதயத்தை நீர் காத்து கொள்வீராக. ஆமென். அல்லேலூயா. எல்லா காவல், கேட்கப்பட்ட சத்தியம், எவ்வளோ சத்தியம் நம்ம கேட்டிருக்கிறோங்க. தெரியாதவனுக்கு அடியே இல்லை, கேட்கப்பட்டவனுக்கு தான் நிறைய பனிஷ்மெண்ட்டு. உனக்கு தெரியுமில்ல, அப்பா சொல்லியிருக்கோம்ல சொல்லி எத்தனை பேர் அடிக்கிறோம் பிள்ளைகளை. தெரியாதுன்னு சொன்னால் ஆமாம் நான் உனக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். எவ்வளோ சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம இருதயத்தை எப்போதும் ஆமென் கர்த்தருடைய காவல் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த காவல் இருக்கும்போது இருதயம் கலக்கம் அடையவே அடையாது. ஆமென்.
அப்போ இந்த வசனத்தை மீண்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:19 நான் வாசித்த ஆண்டவர் சொன்ன அந்த உவமை வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பாத்தீங்களா? உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். 34 வாசலாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 34 இந்த 2 வசனம் இந்த உணர்வை ஆண்டவரிடத்தில் கேட்கிற ரொம்ப அருமையான ஒரு ஜெபங்க. எல்லாம் சேர்ந்து வாசி. 34 வாசிக்கலாம். எனக்கு உணர்வை தார், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆக வேத வசனத்தை நம்ம சந்தேகப்படக்கூடாது, தேவனை சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டா உணர்வு இல்லாத வாழ்க்கை. உணர்வை தாங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். உணர்வுக்காக தான் எத்தனை ட்ரீட்மெண்ட். கால் மதப்பு சுகர்னால வந்துடுது. பார்த்தீங்கன்னா இது முள்ளு குத்துனா கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ உணர்வு சில வியாதி எப்படி சரீரத்தில் வியாதி வந்து உணர்வை எடுத்து விடுகிறதோ, ஆவி ஆத்துமாவிலும் சில வியாதி வரும். தொய்வு வரும்போது இந்த உணர்வற்ற ஜீவியமாகி விடுகிறது. பிசாசுக்கு ரொம்ப சான்ஸ் கிடைச்சிருது. அவன் வந்து பொறுக்கி கொண்டு போய் விடுகிறான். எத்தனை பேர் கேட்க முடியும்? எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. அல்லேலூயா. நீர் பேசும்போது என் இருதயம் சொல்லணும், இந்த சத்தியம் உனக்கு தான், மனம் திரும்பணும், ஒப்புக்கொடு என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து மனம் திரும்பி பரிசுத்தமாகுதலை காத்து கொண்டு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். ஆண்டவரே, அதில் நான் ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி செய்து விட்டால் ஸ்தோத்திரம், பிசாசுக்கு நம்மிடத்தில் இடமில்லை, பங்கு இல்லை. ஆமென். பிசாசு வரவே மாட்டான், ஓடியே போயிடுவான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். நம்முடைய இருதயத்தில் உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா. அந்த ஒரு ஜெபம் போதுங்க. மனம் திரும்புகிற அந்த வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தினந்தோறும் நான் கன்ஃபர்மேஷனோடு வாழணும். இன்றைக்கு மரணம் வந்தால் கூட நாம் பரலோகத்துக்கு போவது அதிக நிச்சயம். அல்லேலூயா.